இப்ப சமீபத்துல அதானியினுடைய ஊழல் தொடர்பாக கையூட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டது தொடர்பான ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்ப இதுல பாஜகவினுடைய கரமா அல்லது காங்கிரசினுடைய கரமா எது வலுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன ஒரு பெரிய இதுனா ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு பெரிய தலைகுனிவா நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, SCCA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, புதுப்பிக்க தகுந்த ஆற்றல்கள், இதை ஒட்டுமொத்தமா கொள்முதல் செய்து அதை மாநில அரசாங்கங்களுக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட்டுக்கு சோலார் எனர்ஜியை விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்த புள்ளி கோருது. அதுல கிட்டத்தட்ட 8,000 மெகாவாட்டை அதானி கிரீன் அந்த ஒப்பந்த புள்ளியை இது பண்ணிக்கிறாங்க. மீதி அசூர் பவர் அப்படின்னு சொல்லி 4,000 மெகாவாட்டுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய, டெல்லியை தலைமையிடமாக கொண்ட அசூர் பவர்ங்கிறவங்க 4,000 மெகாவாட்டை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. ஸோ இங்க 8,000, இங்க 4,000. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த 12,000 மெகாவாட்டு நம்ம SCCAக்கு கிடைச்சிருது. ஆனா இந்த 12,000 மெகாவாட்டை இருக்கு, ஆனா அது யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. தெர்மல் பவரை தவிர்த்துட்டு, நியூக்ளியர் பவரை தவிர்த்துட்டு நம்ம இந்த புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள், நம்ம மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் மாதிரி பல மாநிலத்தினுடைய மின்சார வாரியங்கள் அதை கொள்வார் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ அந்த மாநில அரசாங்கத்திற்கு, அந்த மாநில அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும் முடிவுக்கு அதானி கிரீன் வர்றாங்க. அதானி கிரீனா யாரும் இல்லை, அதானியே தான். அதானி, கௌதம் அதானியே நேரடியா பல மாநிலங்களின் அரசு அதிகாரிகளுக்கு நேரடியா தொலைபேசியில பேசி, நேரடியா போய் சந்திச்சு, பல முறை சந்திச்சு லஞ்சம் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு 2021 அப்போதைக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1,750 கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட். இது 20 ஆண்டுகள்ல இந்த அதானியினுடைய சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கு லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி அதானி கிரீன் முடிவு பண்ணி அவங்களுக்கு 1,750 கோடி ரூபாய், அதாவது 10% லஞ்சமா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா அசூர் மோட்டார்ஸ்னால அந்த 4,000 மெகாவாட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, ஏன்னா கொள்வார் இல்லை. அப்ப அதானியே என்ன பண்றாரு, அவங்களையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறாப்ல. அப்ப மொத்தமாக இந்த 12,000 மெகாவாட்டை இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசுகளுக்கு விற்க வேண்டிய தேவை அதானி கிரீனுக்கு எழுந்திருக்கு. அப்ப இப்ப நம்ம ஆந்திரா சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 2021, 22, 23 காலகட்டங்கள்ல ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கிறாங்க, ஒடிசாக்கு போயிருக்கிறாங்க, பஞ்சாப் போயிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த SCCA மூலமாக பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த சோலார் எனர்ஜி பவரை கொடுக்கறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த 12,000 மெகாவாட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான அந்த 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 வேலையை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதானி குழுமம் அமெரிக்கால இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பணத்தை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நீ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாண அரசாங்கங்களுக்கு, மாநில அரசாங்கங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அமெரிக்க முதலீட்டாளர்களின் பணத்தை மிக தவறான முறையில் பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நியூயார்க் நீதிமன்றம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு அதானி அவர்கள் பதில் சொல்லணும். இது அமெரிக்கால மட்டும் அதானி அசிங்கப்படல. இன்னைக்கு அதானி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்தின் மீது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பழங்குடியினர், அபோர்ஜின்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்க எங்கள் அந்த அந்த அதானி நிறுவனத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எங்களை பயன்படுத்த விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் உடல் ரீதியாக அதானி ஊழியர்கள் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாவே மோடியினுடைய நண்பர் கௌதம் அதானி. அதனாலேயே இந்த 10-11 ஆண்டுகள்ல அவருடைய வளர்ச்சி என்பது அபரிதமான வளர்ச்சியாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக உலக அரங்குல இந்திய ஒன்றியத்தினுடைய பேரை மிக பெருமளவுல கெடுக்கிறது அதானியினுடைய செயல்கள் மூலமா தான். ஏற்கனவே ஹிண்டன்பர்க் லீக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இதுல பிஜேபியினுடைய கையா என்ன இருக்கும், இதுல காங்கிரசினுடைய கையை அதெல்லாம் தாண்டி இது முழுக்க அதானினாலே மோடி தான். அதனால இது அதானிக்கு ஏற்பட்ட தலைகுனிவா நம்ம பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கு ஏற்பட்ட தலைகுனிவாக தான் இருக்கணும். அதானி உண்மையிலேயே அவருக்கு தில் இருந்தா நேரடியாக, ஏற்கனவே அவருடைய
சொந்தக்காரங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து FBI வந்து விசாரணை செஞ்சு அவங்களுடைய மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் என்ன பதில்ங்கிறது தெரியல. நேரடியாக நியூயார்க் நீதிமன்றத்துல போய் ஆஜராகுங்க, இல்ல உங்க நண்பர் மோடியினுடைய அரசாங்கம் தான் அங்கேயே நடக்க போகுது, ட்ரம்ப் வர போறாப்புல, அதனால வந்து நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றது. இதுல வேற எதுவுமே சொல்லல. நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து அதானியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய வந்து கிங்ஃபிஷருடைய நிறுவனர் விஜய் மல்லையாவா இருக்கட்டும், இல்ல பல்வேறு மோடிகள் வந்து இங்க செஞ்ச வேலையா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் பணத்துல செய்யறாங்க. ஆனா வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி தர்றாங்க. மக்கள் பணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேட்டையும் வச்சுட்டு போறாங்க. இது வந்து விரைவில் வந்து முற்று பெறணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வக்பு வாரியம் தொடர்பான ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வர்றதுக்கு தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இது தொடர்பாக பாஜகவினர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அங்க வந்து ஒரு கோயில் கூட, கோயில் மட்டும் இல்லாமல் ஒரு கிராமமே வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்கு. இது போல இந்தியா முழுக்க பல இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து முறை தவறி வக்ஃபு வாரியங்கள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து இவர்களுடைய வரைமுறை மீறி அதிகாரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரியான சட்டத்திட்டத்தை கொண்டு வரோம் இப்படின்ற ஒரு நியாயப்பாட்டை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது தொடர்பாக உங்களுடைய பார்வைங்க? ஆமா, வக்பு வாரியம் சம்பந்தமாக வந்து வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர்ல கூட வந்து நாடாளுமன்றத்துல வந்து சட்டம் இயற்றுவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வக்பு வாரியம் சார்ந்து அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வக்பு வாரியம் பண்றது தவறுதானே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா வக்பு வாரியம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து புத்த ஞானம் பெற்ற ஒரு இடம் இருக்கு, கயா, புத்கயா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த கயா டிஸ்ட்ரிக்ட் வந்து பீகார்ல இருக்கு. அந்த கயா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்ணுவோம், அந்த கயா மாவட்டத்துல வந்து எப்பயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா, மாவட்ட ஆட்சியரா வந்து எப்பயுமே ஒரு ஹிந்து தான் வரணும். ஏன்னா அங்க வந்து புத்த கோயில் ஒண்ணு இருக்குல்ல, அந்த புத்த கோயில்ல ஒரு 8 பேர் கொண்ட கமிட்டி வந்து இருக்குது. அதுல 4 பேர் மட்டும் தான் புத்தர்களா இருக்க முடியும். அதாவது புத்த மதத்தை வந்து வழிபாட்டு மதமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்க முடியும். மீதி 4 பேர் அங்க வழிபாடு செய்யறவங்களே வந்து பிராமின்ஸா தான் இருக்கிறாங்க. சரியா? அப்ப எது எதெல்லாம் வந்து அதிகாரத்தின் உச்சியில இருக்குதோ, எது எதெல்லாம் அதிகாரத்தை நோக்கி போகுதோ, எது எதெல்லாம் வந்து அதிகாரத்தின் ஆட்சி பீடமாக இருக்குதோ, அது எல்லாமே இங்க வந்து பிராமணர்கள் தாங்கள் கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து புத்தர்களுக்கான ஒரு வேலை. இப்ப நீங்க தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சமய அறநிலைத்துறை கீழே பல்வேறு கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களுக்கு பாத்தியப்பட்ட பல்வேறு நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்கள்ல பல நூற்றாண்டுகளாக மக்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதார நிலங்களாக அதை பயன்படுத்திட்டு வராங்க, குடியிருப்பு நிலங்களாக பயன்படுத்திட்டு வராங்க, வணிக நிலங்களாக பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்க, நாங்க அறநிலைத்துறைக்கு உட்பட்ட பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து நாங்க மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க மீட்டெடுக்கிறது சரி, இந்த கோயில்கள் வழிபாட்டுக்கு இருக்கிறதா இல்ல வருமானத்திற்கு இருக்கிறது? ஒண்ணு வழிபாட்டுக்கு இருக்குது அப்படின்னா வந்து மக்கள் வழிபடுறது தான் இருக்குது. நீங்க அந்த மக்கள் கிட்ட மாசம் மாசம் வரி வாங்குங்க, இல்ல ஆண்டுதோறும் வரி வாங்குங்க, ஏதோ ஒண்ணு போடுங்க. ஆனா அந்த மக்களே அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றது வந்து பல்வேறு சின்ன சின்ன பேரூராட்சிகள்ல, சின்ன சின்ன ஊராட்சி போன்ற ஊராட்சி கிராமங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இது அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட சொத்து, இதுல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கமே, இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த VAO தாசில்தாரை வச்சே வந்து அந்த மக்களை வந்து வெளியேற்றக்கூடிய இது இருக்கு. இது ஐயா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய திட்டம் மட்டும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒரு BJP சங்கி, உங்களுக்கு தெரியும், அவரே சொல்றாப்ல, இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக மட்டும், அந்த கோயில் நிலங்கள் மூலமாக மட்டும் நாம வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 6000 கோடி ரூபாய் வருமானம் வந்து ஈட்ட முடியும். ஆனா ஒரு விழுக்காடு கூட இப்போதைக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து வருமானமாக ஈட்டல. வருமானம் உங்களுக்கு முக்கியம்னா அங்க வாடகை கடை வச்சிருக்கிறவங்க, வணிக ரீதியாக அந்த இதை பயன்படுத்துறவங்க, குடியிருப்பு ரீதியாக பயன்படுத்துறவங்க கிட்ட நீங்க வரிய போடுங்க. உங்களால வரிய வசூல் செய்ய முடியல, அதை சொல்லுங்க. வரிய வசூல் செய்ய முடியல அப்படின்னா அந்த மக்களுக்கே அந்த நிலம் கிடையாது. அந்த நிலத்தெல்லாம் விரட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு யார் வருவாங்க? அந்த கோயில் யாரு தான் வருவாங்க? நீங்க முதல்ல வந்து இந்த கோயிலுக்கு பிராமணனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. இந்த நிலம் என்னது? அந்த கோயிலை கட்டினது இந்த மண்ணின் மைந்தர்கள். அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவனோ இல்லைன்னா வந்து திருமாலோ இல்ல முருகனோ இல்ல அம்மனோ, எந்த சாமியா இருந்தாலும் அது இந்த மண்ணின் மக்களினுடைய கடவுள். நிலம் என்னது, கோயில் என்னது, சாமி என்னது? ஆனா இந்த நிலத்துக்கும் இந்த சாமிக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லாத பிராமணன் எப்படி வந்து இந்த கோயிலை வந்து கையகப்படுத்தினாங்கிற கேள்விக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த சங்கியாவது வந்து பதில் சொல்ல முடியுமா? எந்த RSS தலைவராவது பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. அதே கண்ணோட்டத்துல நீங்க வக்ஃபு வாரியத்துல முன்னாடி வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கலாம்,
இப்ப இஸ்லாமியர் அல்லாதவரும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? வக்ஃபு வாரியத்துக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு நீங்க திருச்சியில ஒரு கிராமம் மட்டும் சொல்லாதீங்க, இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள் வந்து அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்போ நீ பண்ற இப்ப நீ புத்தால கயா மாவட்டத்துல புத்தர்கள் கோயில புத்தர் ஆரியத்துக்கு எதிரான சமயம் நடத்தினவர், அவர் ஆரியத்துக்கு எதிரான ஒரு மெய்யல் கோட்பாட்டை கொண்டு இருக்கக்கூடிய புத்த சமயத்தை நீ வந்து ஒட்டுமொத்தமா ஆட்டைய போட்டீங்க. இங்க இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற பேர்ல மக்களே அந்த நிலங்களை விட்டு விரட்டி அடிக்கிறீங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரி. ஆனா வக்ஃபு வாரிய நிலத்தை மட்டும் வந்து யாரும் வந்து நீங்க இருந்துக்கலாம், ஆனா யாருக்கு கைமாத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து தவறா போகுதா? அதுல வந்து நீ திரும்ப என்ன பண்ண போறீங்க? பிராமின்ஸை கொண்டு வர போறீங்க, பிராமணர்களை கொண்டு வர போறீங்க, RSS காரங்களை கொண்டு வர போறீங்க. இதான வந்து உங்க திட்டம். எவனுமே ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டுமே உச்சாணி கொம்புல, உச்சி குடும்பிகள் மட்டுமே உச்சாணி கொம்புல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க பாச்சா வந்து பல நூற்றாண்டுகளா போயிட்டே இருக்கு. இது என்னைக்கு வீழ போகுதுன்றது எனக்கு தெரியல.